இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று செப்டம்பர் 1 ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனம் யோவான் 15 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாம் தியானிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்கும் போது அதிக கனிகளை கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குணம் மாறும், நம்முடைய செயல்பாடு மாறும். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவோம். கர்த்தர் அவர் கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவருடைய சீஷர்களாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். கனியுள்ள வாழ்க்கை, அதாவது ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய பண்புகளை, ஆகிய கனிகளை நாம் பெற்று அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நாம் கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, யூஸ்ஃபுல் லைஃப். ஆண்டவர் நமக்கு ஒரு பிரயோஜனமான, உபயோகமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த உலகத்திலே விசாலமான வழியிலே சென்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். பயனற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயனுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக, ஆண்டவருக்கு சித்தமான செயல்களை நாம் செய்கிறோமா? அல்லது நம்முடைய விருப்பப்படி நம்முடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கின்றதா? ஆண்டவரை நாம் நேசித்தால் நாம் உபயோகம் உள்ள வாழ்க்கை வாழ்வோம். மிகுந்த நாம் கனி கொடுப்போம். மூன்றாவதாக, பவர்ஃபுல் லைஃப். ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். மரித்தோரை விட்டு எழுந்திருந்து நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு ஆண்டவர் விரும்புகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழும்படியாக, வல்லமையுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, நம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகளாக இருக்கும்படியாக ஒரு உண்மையான ஊழியக்காரனாக, ஆண்டவருடைய சீஷனாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அது பவர்ஃபுல், வல்லமையான வாழ்க்கையாய் இருக்கிறதா? அல்லது தோல்வி மயத்தோடு கவலையான வாழ்க்கை, சந்தேகமான வாழ்க்கை, பயப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே என்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. எனக்கு உற்சாகமான ஆவியை தந்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார்.
கர்த்தர் நமக்கு வல்லமையை தருவார். மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒளிந்தருளினார். அவர்கள் அற்புதமான ஊழியத்தை செய்தார்கள். பயத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வரும் பொழுது நாம் புதிய பலனை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், திருச்சபை மக்கள், ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆம். ஸ்தோத்திர ஜெபம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.